சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். புதிய கோணம் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை அப்படின்றது தி பிரிண்டில் வந்திருக்கிற கட்டுரை. அதை எழுதியிருப்பவர் மோகன் பகவத் அவர் தான் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய தலைப்பே பாரதத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கான முதல் படி அயோத்தி ராமர் கோயில். அதுதான் அந்த கட்டுரைக்கான தலைப்பா இருக்கு. இந்த கட்டுரையினுடைய முக்கியமான சாராம்சமாக நீங்க எதை பார்க்குறீங்க? அதாவது ராமர் கோயில் குடமுழுக்கு அப்படின்றது அயோத்தி மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர்கள் நிறுவுகிறார்கள். அதே போல் இதில் பிக்கஸ்ட் டேக்அவே நான் பார்ப்பது என்பது, நாங்கள் வென்றுவிட்டோம், நாங்கள் எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான அடிக்கோடிட்டு காட்டுறாருன்றதான் நான் பார்க்குறேன். இது அயோத்தியோடு நிற்கப் போவதில்லை அப்படின்றதற்கான சமிகைகள்லையும் அதில் இருக்குது. அதில் பல்வேறு வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறார். இது வெற்றிக்கான தருணமாக மட்டும் பார்க்கக்கூடாது. ராமராஜ்யம்னாலே இல்லை ராம்லல்லா என்றாலே, அயோத்தியோட வெற்றி என்றாலே அங்கே அமைதியும் நல்லிணக்கமும் நிலவணுன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. ஆனால் அவர் அடிநாதமாக அந்த கட்டுரையில் நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, இது ஹிந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்கான RSSனுடைய நீண்டகால செயல் திட்டத்தை பெறுவதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் அவர் அதில் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். கட்டுரையினுடைய அடிநாதம் அப்படின்றது இந்து ராஷ்டிரம். ஆமா, அதுதான் பாரதத்தை மறுகட்டுமானம்னா அதை நோக்கி தான் பாரதத்தை மறுகட்டுமானம் என்று அவர் சொல்லும் பொழுதே அந்த ஹிந்து ராஷ்டிரா என்பதை நிறுவுவதுதான் அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டத்தை தான் வேறு வார்த்தைகளில் அவர் பயன்படுத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்றார். கார்த்திகேயன், இப்போ அவர் குறிப்பிடுவது பாரதத்தின் வரலாறு என்பதே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போராட்டம் தான். அது காலனிய ஆதிக்கத்தை பத்தி சொல்றார். அப்புறம் இஸ்லாமியர்களை பத்தி சொல்றார். அவங்க வழிபாட்டு தலங்களை இடித்ததெல்லாம் சொல்றார். அந்த வரலாறு தான்னா இப்ப இனி அந்த வரலாறை மீட்டெடுக்க போறாங்களா, மாற்றி அமைக்க போறாங்க? அதுதான் நான் சொன்னேன். அதனாலதான் இவங்க இந்து ராஷ்டிரத்தை எப்படி நிறுவ போறாங்க அப்படின்றது இது தொடக்கம்னு சொல்றதுக்கான காரணம் தான். அவர் ஒரு விஷயத்தை கன்வீனியன்ட்டா மறந்துட்டாரு. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எங்கும் படையெடுத்து எதையும் அழிக்கல அப்படின்றாரு. இதே இந்திய நாடுதான் சோழர்கள் கம்போடியா வரைக்கும் போனாங்க அப்படின்னு மாறுதட்டி கொள்கிற நம்ம யாரும் அதை செய்யவில்லை, இந்தியாவிலிருந்து செய்யவில்லை. முதல் கேள்வியே இந்தியா அப்படி இருந்துதா? பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி இது. அப்ப இந்தியா ஒன்று இருந்ததான்றதுக்கான இதே இல்லை. தென்னகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் படையெடுப்பெல்லாம் அதுதான் அது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளல. இவர்கள் எப்படி இந்து மதம் தென்கிழக்கு ஆசியாவுக்கு பரவச்சு அப்படின்றது குறித்த அந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப சௌகரியமாக புறந்தள்ளி விட்டு இல்ல மறைத்து விட்டு அவர் எழுதுகிறார். ஆனா அவர் அந்த 1500 ஆண்டு கால படையெடுப்பிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது அதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கலாச்சார பதிவுகளை எல்லாம் அழித்தொழித்து இங்கு ஆதிக்கம் செலுத்த முயன்றார்கள்னு சிங்கிள் அவுட் பண்றாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் காலனி ஆதிக்கத்தில் காலத்துல வழக்கமாக கிறிஸ்தவர்கள் குறித்தவர்கள் கூடிய வைக்கக்கூடிய விமர்சனம், அதிகமான வைக்கக்கூடிய விமர்சனம் முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க மேலதான் வைப்பாங்க. ஆனா அந்த விமர்சனம் கூட இதுல இல்ல. கன்வீனியன்ட்டா அந்த அயோத்தி இருப்பதனால இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பல கோயில்களை அழித்தார்கள், அவர்கள் இங்க ஆதிக்கம் செலுத்துவதற்கு இங்க கலாச்சார அடையாளங்களையும் எல்லாம் தடயங்களை எல்லாம் அழித்தார்கள்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர்களுடைய கருத்தை மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க. இந்த கட்டுரையினுடைய மைய சாரம் அப்படின்றது அவர் அவர் பார்வையில இஸ்லாமியர்களுக்கு எதிரான பார்வையை, நிச்சயமாக எதிரான பார்வையை அதைத்தான் முன்வைக்கிறார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதுல இன்னொன்று அவர் சொல்வது இந்த அயோத்தி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் முதல் சுதந்திர போராட்ட காலத்துக்கே அவர் போறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பசு கொலையை தடை செய்யவும் ராம ஜென்ம பூமியை விடுவிக்கவும் 1857 இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன் காரணமா தான் 2 பேரும் சேர்ந்தே போராட்டம்லாம் நடத்தினாங்க. அது மீறப்படுகிற போதுதான் இந்த பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராமர் கோயில் விவகாரத்தில் ஒரு சமாதானம் ஏற்பட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்றது மாதிரி இருக்கேன் அந்த கட்டுரை. அதுல பல்வேறு சரித்திர திருப்புகளையும் அவரோட கட்டுரையில பார்க்க முடியுது. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. பகதூர் ஷா
பசுவதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதற்கு உத்தரவாதம் கொடுத்தாருன்ற ஒரு வார்த்தையை வேற சொல்றாங்க அந்த செப்பாய் மியூட்டினி அப்போ. அதற்கப்புறம் இந்திய சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் அந்த முன்பு இருந்த அந்த சமரசம் இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு சமரசம் இருந்தது, காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவது, அதே போல் பசுவதை செய்ய வேண்டாம் என்று ஒரு ராம ஜென்ம பூமி குறித்தும் ஒரு ஒத்திசைவு இருந்தது. அதெல்லாம் அந்த முதல் போராட்டம் தோல்வியுற்று சுதந்திரம் கிடைக்காத போது மீண்டும் அந்த போராட்டம் வந்து சுதந்திரம் வென்ற பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் வந்து மறுபரிசீலனை செய்யப்படவில்லை. மாறாவர் என்ன சொல்றாரு, டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அப்பீஸ்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நேரடியாக காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு சாடலை தான் வைக்கிறார். சுதந்திரத்திற்கு அப்புறம் வந்து நேரு மற்றும் காங்கிரஸ், அப்போ வந்து அதுல வந்து பட்டேலும் உள்ளடக்கம் தானே, பட்டேலும் இருந்த காங்கிரஸ் தானே, அதற்கப்புறம் தான் அவர் இறந்து போறாரு. அப்போ அந்த காங்கிரஸ் வந்து ஒரு பிரிவினையோ இல்ல வந்து ஒரு சிறுபான்மையினர் திருப்தி கொடுத்தும் விதமாக அந்த கோரிக்கைகளை கைவிட்டு விட்டது. அதனால அன்றே வந்து இந்த ராம ஜென்ம பூமி குறித்து வந்து ஒரு தீர்வு காணறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அதை தவறு காங்கிரஸ் மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஆனா அது சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏன் வந்து பட்டேல் குறித்து அந்த விமர்சனத்தை அவர் எடுக்கவில்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அன்று வந்து டூ நேஷன் தியரி முன்மொழிந்த ஜின்னாவும் இந்து மகாசபாவும் சரி, ஹிந்துத்துவவாதிகளும் சரி, இது இந்து ராஷ்டிரம் என்று முன்மொழிந்தார்கள். அந்த கருத்தை தான் மறைமுகமாக அவர் பிரதிபலிக்கிறார். இங்கே வந்து எல்லோரையும் உள்ளடக்கிய அந்த ஒரு மதசார்பற்ற நாடு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றதை இதில் நல்லாவே தெரியுது. இதற்கு நீங்க வலு சேர்க்கும் விதமாக இன்றும் நேற்றும் ஆர்கனைசர், அதாவது RSS நாளேடு, அதாவது அவர்களுடைய ஏடுல வந்து எழுதியிருக்கக்கூடிய தலையங்கத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், சோசியலிசம் மற்றும் செக்யூலரிசம், மதசார்பின்மையும் பொது உடைமையும் வந்து வெளிநாட்டு தத்துவங்கள் திணிக்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது ராமராஜ்யம் போன்ற வார்த்தைகள் வந்து அந்த விவாதங்கள்லயே வந்து இருந்தது. டிபேட்லன்ற வார்த்தை சொல்றாரு. இதை விட ரொம்ப மோசமான வார்த்தை ஒன்று பயன்படுத்துகிறது அந்த ஏடு. மதசார்பின்மை என்பது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் கான்செப்ட்ன்றது, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொய்யான ஒரு தத்துவம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி பெரிய ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்காங்க. பாரதத்தை மறுகட்டுமானம் செய்ய வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துதான் பொறுத்து, அதுதான் உள்ளடக்கம். நீங்க வந்து இங்க பேசும்போது மத நல்லிணக்கம்ன்ற வார்த்தையை பேசிட்டு அமைதி நில வேண்டும், எல்லோரும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பேசிட்டு, உங்க தலையங்கத்துல வந்து மதசார்பின்மை வந்து ஒரு தவறான ஒரு பொய்யான இல்ல ஃப்ராடுலன்ட் கான்செப்ட்னா ஒரு அயோக்கியத்தன மோசடிக்கு தத்துவம் அப்படின்னு சொல்வது இருக்கு இல்லையா. அப்ப உங்க உள்நோக்கம் என்ன? அப்ப ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக, ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக, ஒரு அரசாக இதை நிறுவ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். இந்த கார்த்திகேயன், இந்த அயோத்தி, இந்த ராமர் கோயில் விவகாரம் அந்த மைய புள்ளியிலிருந்து தான் அவர் அந்த கட்டுரையை சுத்தி எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றப்ப காங்கிரஸ் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக இருக்கல, அவர் சொல்வது வந்து பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை. பிரிட்டிஷாரே வந்து அயோத்திக்காக பாடுபட்டவர்களை வந்து ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டார்கள். அப்ப வந்து ஆங்கிலேயர்களும் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு இந்த அயோத்தி கருத்துக்கு வலு சேர்க்கிறாரா? இவங்க எல்லாம் எதிரா இருந்தாங்க, காங்கிரஸ் எதிரா இருந்தது, பிரிட்டிஷார் எதிரா இருந்தாங்க, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரலாறு. அது எப்படின்னா, நீங்கள் வந்து பிரிட்டிஷார் தூக்கிலிட்டவர்கள் எல்லாம் வந்து சுதந்திரத்திற்கு போராடியவர்கள், அயோத்திக்கு போராடியவர்கள் எல்லாம் தூக்கிலிடல. சோ இதை வந்து மறைமுகமாக வந்து அந்த சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸ் பாடுபட்டதை வந்து ஒரு ஹிந்துத்துவ எதிரான, ஏன்னா பிரிட்டிஷார் குறித்து இவர்களுடைய பார்வை வந்து ஒரு மதம் சார்ந்த பார்வையை தான் முன்னிறுத்துறாரு. அவர் ஒரு கிறிஸ்துவ நாடு, அந்த காலனி ஆதிக்கத்தில் தன்னுடைய கலாச்சாரத்தை இங்க திணிக்கி நீக்கியது, பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த நாட்டை கட்டுக்குள் வைத்துவதற்காக பயன்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸும் பிரிட்டிஷாரும் அயோத்திக்கு எதிராக போனார்கள்ன்ற கருத்தை தான் அவர் நிறுவனத்துக்கு தான் அவர் முயற்சி செய்யறாரு. இப்ப நீங்க சொல்றது வந்து சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களை வந்து அயோத்திக்கு விட்டவர்களை எல்லாம் தூக்கில போட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருப்பிவாதம் செய்து அதன் மூலமாக காங்கிரஸையும் காலனி ஆதிக்கம் செய்தவர்களையும் வந்து ஒரே தளத்தில் நிறுத்துறது, அவர்களை ஒரு பக்கமாகவும் அதற்கு எதிராக வந்து அயோத்திக்கு போராடிய நாங்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்க போராடியவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாத, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக விமர்சனம் செய்யப்பட்டு இன்றளவும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய RSSம் அந்த இந்துத்துவவாதிகளும் நாங்கள் தான் போராடணும், பிரிட்டிஷாருக்கோடு வந்து கைகோத்தது வந்து காங்கிரஸ் என்ற ஒரு பார்வையை வந்து தவறான ஒரு திருப்பிவாதம் செய்ய நினைக்கிறார். கட்டுரையில் அவர் சொல்வது வந்து அயோத்தி விவகாரம் வந்து அவர் சொல்வது வந்து இந்து சமூகத்தின் விருப்பங்கள், அபிலாஷைகளை எல்லாம் தொடர்ச்சியாக பல நூறு ஆண்டு காலமாக அரசுகள் வந்து பொருட்படுத்தல அப்படின்றத சொல்லிவிட்டு தான் அவர் இப்போது கனெக்ட் பண்றார். இன்றைக்கு நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம், அப்ப இது இந்து சமூகத்தின் வெற்றி தான் அயோத்தி ராமர் கோயில், அதை கட்டமைக்க விரும்புறாரு. இததான் அவருடைய நோக்கம்.
அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த கட்டுரையோட முக்கிய நோக்கமே வந்து இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவது. இது ஒற்றை ஒரு மதம், எப்படி பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்கோ அதுபோல இது ஒரு ஹிந்து ராஷ்டிரா என்று நிறுவுவதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். அதை வந்து ஒரே வார்த்தையில் சுருக்க வேண்டும் என்றால் வந்து ஹிந்து ராஷ்டிரம் தான் உருவாக வேண்டும். அதற்கான தொடக்க புள்ளியை இங்கு போட்டு விட்டோம். அடுத்து இதை நோக்கி பயணிப்போன்றார். இப்போ மத நல்லிணக்கம் குறித்து பேசுகிறார். இதே மோகன் பகவத் அவர்கள் ஏப்ரல் 2022 ஒவ்வொரு மசூதிக்கடியிலும் போய் சிவலிங்கத்தை தேட முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது, நாக்பூர்ல பேசும்போது சொன்னார், அங்கு வந்து உண்மைகள் இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு, ஆனால் வந்து நீங்கள் அங்கே போய் தேட முடியாதுன்னு சொன்னவர் இன்று வரை மதுரா குறித்தோ வாரணாசி குறித்தோ அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க் குறித்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் குறித்து ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை என்ன? ஏன்னா 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டின் படி 1947 எந்த இடத்தில் எந்த கோயில் மசூதி இருந்ததோ அதே நிலை தான் தொடர வேண்டும். அயோத்திக்கு மட்டும்தான் ஒரே ஒரு விதிவிலக்கு. அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது 2019 வெளிவந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அயோத்தி குறித்த தீர்ப்பு. அதில் வந்து அந்த 1991 பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வந்து அதை வந்து மாற்றம் செய்ய முடியாது. எப்படி பேசிக் டாக்டரை மாற்ற முடியாதோ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மாற்ற முடியாதோ கேசவானந்த பாரதி வழக்குப்படி, அதே போல இந்த வழக்கிலையும் சரி, அயோத்தி வழக்கிலையும் 1991 பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி அதை வந்து திருத்தம் செய்ய முடியாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அதற்கப்புறம் அதற்கு விதிவிலக்கு அயோத்தி மட்டும்னா, அப்போ மதுரா மற்றும் வாரணாசி மற்றும் இது இங்க இருக்கக்கூடிய மதுராவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த இப்போ இருக்கக்கூடிய டிஸ்பியூட் சர்ச்சையை எழக்கூடாது. ஐடியலி வந்து உச்சநீதிமன்றமே அந்த பெட்டிஷனை இந்நேரம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக கேட்டுட்டு இருக்கு. அப்போ அது குறித்து ஆர்எஸ்எஸ் பார்வையின் ஆர்எஸ்எஸ் இதோடு முடித்துக்கொண்டு நல்லிணக்கம் அமைதி நிலவ வேண்டும், இது தீர்வுக்கு எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க வி ஸ்டாண்ட் விண்டிகேட்டட் அவர் நினைத்தார் என்றால், இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு வந்து அது இவர் தானே சொன்னார், எல்லா மசூதியிலும் சிவலிங்கம் தேட முடியாது என்று. அப்ப இந்த வாரணாசி மற்றும் மதுரா பிரச்சனை இது வந்து கிளப்பப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல என்று ஒரு தீர்வுக்கு தயாராகணும் இல்லையா? நாம் பேசிக் கொண்டிருக்க வேளையில் நேற்று வந்து ஏஎஸ்ஐ அறிக்கை வந்து ஹார்ட் காப்பி, அது வந்து இரண்டு தரப்புக்கும், இந்து தரப்பிற்கும் முஸ்லிம் தரப்பிற்கும் ஹார்ட் காப்பி வழங்கப்படுவதாக ஆர்டர் போடப்பட்டிருக்கு. அப்போ மீண்டும் வந்து அந்த பிரச்சனை கிளப்பப்பட வேண்டிய காரணம் அவசியம் என்ன? அது குறித்து ஆர்எஸ்எஸ் ஒரு தெளிவுபடுத்தணும் இல்லையா? நீங்க பிரச்சனையை உருவாக்குகிறார்கள், அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க, இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள்ன்றீங்க. ஆனா இவர் சொல்வது தேசத்திற்கான செய்தியா, ராமனை உதாரண புருஷரா வச்சு அவர் சொல்வது வந்து வாழ்க்கையில் நேர்மை, குறிப்பா மன்னிக்கும் தன்மை, பணிவு, பரிவு, இதெல்லாம் ராமரோட குணம், இது நமக்கு வேண்டும் அப்படின்னா அது மத நல்லிணக்கமா நம்ம பார்க்க. மன்னிக்கும் குணம்லாம் சொல்றது யாருக்கு? இல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப உண்மையிலேயே அது இருந்தால் நீங்கள் வந்து மதுரா வாரணாசி அந்த அயோத்தி போன்ற பிரச்சனையில இதை வந்து எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ரெக்கன்சிலியேஷனுக்கு வந்து நீங்க உருவாக்கி இருக்கணும் இல்லையா? நீங்கள் வந்து அதை கிளப்ப வேண்டாம். பாபர் காலம் என்பது வந்து மன்னராட்சி காலம். முடியாட்சி காலத்துல வந்து கோயில் இடிப்புகளோ எல்லாமோ நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனால் இன்று ஒரு ஜனநாயக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சட்டம் இருக்கிறது. 47க்கு அப்புறம் வந்த கோயில் தலங்களை எல்லாம் இல்ல மசூதிகளோ இருக்கும் இடத்தில் இருக்கும்ன்ற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இன்று மீண்டும் போய் அதை மறு ஆய்வு செய்வேன், எல்லாத்துக்கும் பின்னாடி தோண்டுவேன் அப்படின்னா, அப்போ இந்து கோயில்கள் கட்டப்பட்டதற்கு ஒவ்வொரு இந்து கோயிலுக்கு கீழேயும் வந்து புத்த விகாரமும் ஜைன வழிபாட்டு தலங்களும் இருப்பதும் உண்மைதானே? 1500 ஆண்டுகள் பின்னோக்கி போகக்கூடிய மோகன் பகவத் அதற்கு பின் வந்து என்ன நடந்தது அப்படின்றத புத்தர் காலத்திற்கும் இல்ல ஜைன காலத்திற்கும் போனா பல கோயில்கள் வந்து அதெல்லாம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்ற உண்மைக்கு போனா வந்து இன்னும் பெரிய பிரச்சனை. இந்த கட்டுரையின் மீது கடுமையான விமர்சன பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா இந்த கட்டுரையில் அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, பாரதத்தை மறுகட்டுமானம் எப்படி செய்யணும், அந்த கட்டுரை எப்படி முடியுதுன்னா, ஒற்றுமை, முன்னேற்றம், சமாதானம், எந்த பகைமையும் இல்லாம நம்ம போகணும் அப்படின்னா, முரண்லாம் வேண்டாம் தானே அவர் சொல்றாரு. வே டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற வார்த்தையோட தான் அவர் முடிக்கிறார். நான் அந்த கட்டுரையிலே பார்த்தேன். ஆனால் அந்த கட்டுரை வந்து வே டு மூவ் ஃபார்வர்ட்னா எந்த வழியில் போகிறது, எந்த திசையை நோக்கி போறதுன்றதா முக்கியமான கேள்வி. எல்லாம் நல்ல அவங்க பேசுற சமாதானம்ன்றது என்னதுன்னா, எங்களுடைய கொள்கையை ஏற்று நாங்கள் அளிக்கக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருங்கள் அப்படின்றது. அப்ப இரண்டாம் தட குடிமக்களாக வந்து சிறுபான்மையினரை வந்து சுருக்க வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா? அது வந்து தெளிவா தெரியுது இல்லையா? அப்ப நாங்கள் என்ன தீர்வு வைக்கிறோமோ அது வந்து நீங்க அயோத்தியாவா இருந்தாலும் சரி, மதுராவா இருந்தாலும் சரி, இல்ல வாரணாசியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வைக்கக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கலாம் என்பதுதான் அதுல பொருள். சமாதானம் என்பது நாங்கள் சொல்ற தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதா அவர் சொல்கிற சமாதானம். அவர் உண்மையிலேயே சமாதானமாக இருந்தால், குறைந்தபட்சம் அயோத்தி வந்து விட்டது, ஏதோ ஒரு விதத்துல கோயில் கட்டியாச்சு, ஒரு மசூதியின் மேல் ஒரு கோயில் கட்டப்பட்டு விட்டது, ராமர் கோயில்.
அப்போது இன்றைய கட்டத்தில் வந்து வாரணாசியிலும் மதுராவிலும் நாம் வந்து மீண்டும் போய் அங்கே இருக்க ஒரு சிவலிங்கம் இருக்கா, அங்கே உண்மையிலே அது ஃபவுண்டன் தானா, நீர் ஊற்ற ஒரு நீர் வரக்கூடிய ஒரு இதுவா ஃபவுண்டனா இல்லை அது சிவலிங்கமா என்று ஆய்வு செய்ய வேண்டாம், இதோடு நிறுத்திக்கொள்ளலாம். நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா மாஸ்க்கு கீழேயும் போய் சிவலிங்கத்தை தேட முடியாதுன்னு. அப்போ அதில் உறுதிப்பாட்டோட அதையோட விட்டு விடுங்கள் அப்படின்ற தீர்வை நோக்கி RSS இட்டு செல்லணுமா வேண்டாமா? ஆனா அந்த கருத்து வரலையே இது வரைக்கும். இது தொடக்கம்னு தானே வருது. புது பாரதத்தை இங்கிருந்து வந்து மீள்கட்டமைப்பு செய்வோம் உருவாக்குவோம்னு பேசும் பொழுது அப்ப எந்த சமாதானம் எந்த நல்லிணக்கத்தை நோக்கி போறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொண்டால் இந்த திசையை நோக்கி போனால் அமைதி நிலவும். அதுதான் அதுல சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து. நன்றி கார்த்திகேயன். முக்கியமான ஒரு கட்டுரையின் முக்கியமான புள்ளிகளை உங்கள் பார்வையிலிருந்து விமர்சன பூர்வமாக முன்வைத்தீங்க. நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.